ரவுடியை பிடித்த போலீசார் மீது தாக்குதல். புளியந்தோப்பு காந்திநகர் 5வது தெருவில் உள்ள ஒரு வீட்டில் கஞ்சா விற்பனை செய்யப்படுவதாக கிடைத்த ரகசிய தகவலின் பேரில் பேசின் பிரிட்ஜ் காவல் நிலைய சார்பு ஆய்வாளர் கிருஷ்ணகுமார் தலைமையிலான போலீசார் ஞாயிற்றுக்கிழமை இரவு அங்கு அதிரடி சோதனை நடத்தினர். காவல்துறையின் ரவுடிகள் பட்டியலில் இருக்கும் 26 வயதான நந்தகுமார் என்பவருக்கு சொந்தமான அந்த வீட்டில் நடத்திய சோதனையில் விற்பனைக்காக வைக்கப்பட்டிருந்த மொத்தம் 10 கிராம் எடையுள்ள 29 கஞ்சா பொட்டலங்கள் மற்றும் 6 ஊசிகளை போலீசார் பறிமுதல் செய்தனர். அப்போது வீட்டில் இருந்த பெண்கள் சோதனையிட கடும் எதிர்ப்பு தெரிவித்ததுடன் நந்தகுமாரை போலீசார் கைது செய்து அழைத்து செல்ல முயன்றபோது அவனது தாய் மற்றும் பெண் உறவினர்கள் காவல்துறையினரை சூழ்ந்து கொண்டு சரமாரியாக தாக்கியுள்ளனர். இதனால் நிலைமையை கட்டுக்குள் கொண்டு வரவும் தங்களை பாதுகாத்துக் கொள்ளவும் போலீசார் லேசான பலப்பிரயோகம் செய்ய வேண்டியிருந்தது. இந்த தள்ளுமுள்ளு மற்றும் மோதல் தொடர்பான வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களிலும் பரவி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தின. இதையடுத்து கைது செய்யப்பட்ட நந்தகுமார் மீது போதைப்பொருள் தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வரும் வேளையில் அவனது தாய் மீனா பேசின் பிரிட்ஜ் காவல் நிலையத்திற்கு நேரில் வந்து தனது மகனை விடுவிக்க கோரி ரகளையில் ஈடுபட்டதுடன் ரேசர் பிளேடால் தனது மணிக்கட்டை கீறிக்கொண்டு தற்கொலை மிரட்டல் விடுத்து அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் போலீசார் அவரை எச்சரித்து அனுப்பி வைத்தனர். மேலும் அரசு ஊழியர்களை பணி செய்ய விடாமல் தடுத்தது மற்றும் போலீசாரை தாக்கிய குற்றத்திற்காக ரவுடி நந்தகுமாரின் உறவினர்கள் மீது பேசின் பிரிட்ஜ் காவல்துறையினர் தனித்தனியாக மற்றொரு வழக்கையும் பதிவு செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சார் நீங்க வச்சிருந்தா ஏதோ புள்ளிய பண்ணலாம் நினைக்கிறீங்க. நான் கிருஷ்ணால ஊத்தி நேரே பதம் பாரு.